உப்பு அடை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன். கடுகு பொரியுது. இப்போ 1 டீஸ்பூன் காயப்பொடி போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பல், தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் காரமும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் போட்டு மாவை கொட்டி கிளறிட்டு காமிக்கிறேன். உப்பு அடக்கி மாவை கொட்டி கிளறியாச்சு. தண்ணியில் கையை தொட்டுட்டு மாவில் வச்சிங்கன்னா ஒட்டக்கூடாது, அந்த அளவில் பரட்டிக்கோங்க. இப்போ அடை தட்டி வேட்டில் வேக வச்சு எடுத்துகிட்டு ஃபைனலாக காமிக்கிறேன். இந்த மாதிரி அடை தட்டிக்கணும். இப்போ இதை வேட்டில் வேக வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆறணுன்னு எடுங்க. இப்போ நெய்வேத்தியத்துக்கு இனிப்படை உப்படை ரெடி. நன்றி.